அஜித் அவர்கள். அவர் தான் எல்லா பக்கமும் அதிகமா பேசப்பட்டார். ஈவன் எலக்ஷன் ப்ரமோஷன்ல கூட எல்லா தலைவர்களும் அவர் கூட சேர்ந்து இருக்கிற ம். ஃபோட்டோஸ வந்து வச்சிருந்தாங்க. எலக்ஷனுக்கு வந்ததுமோ அவர் சாதாரணமா சொன்ன நோடிங்கிற வார்த்தைய வந்து வேற இதோட கம்பேர் பண்ணி ஆமா. போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல அவரு எப்படி பார்ப்பாரு? இப்ப ம். நமக்கே அது அருவருப்பா இருக்கு. ஏன்னா விஜய்க்கு எதிரான வாக்குகளை, அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை அன்னைக்கு நாம வாங்கிட்டா போதும்னு உடனுக்குடன் அத வந்து அவரு ஆட்சி மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு ஒரு புரபகண்டா பண்ணிட்டாங்க. ஓட்டு போட வந்து ஒரு தப்பாடான்னு நினைப்பாருல்ல. ஆமா. இப்ப அவர் வந்ததுனால தானே இந்த பிரச்சனை. இவ்வளோ கோவப்படுற காதை பொத்திட்டு உள்ள வராரு. அவ்வளோ கத்துறாங்க. ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நல்ல தூரமா நின்னு ரசிங்க, கும்பிடுங்க. அத அழகா எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அவர் வரப்போறாரு. போட்டு பாஞ்சு பிராண்டி அவரு எல்லாரையும் போன் எடுக்கிறாரு. என்ன ஆமா. அனுமதி இல்லாம என்ன எடுக்க உனக்கு உரிமை இருக்குல்ல. உன்ன அனுமதி இல்லாம உன்னை நான் எடுக்கிறேன்னு அவர் எடுக்கிறாரு. அது கூட இவங்களுக்கு புரியல. அடடா நம்மள அஜித் எடுக்கிறாரு அப்படின்னு போய் நெரிச்சிட்டு நிக்கிறாங்க.